திண்டுக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆர் சச்சிதானந்தன் போட்டிடுறாரு. சிபிஐ சார்பாக அவர் போட்டிடுறாரு. டாக்டர் அவர் போட்டிடுறாரு. நெக்ஸ்ட் அவர் எதிர்த்து யாருன்னா விஎம்எஸ் முபாரக் போட்டிடுறாரு. அவர் நெல்லை தொகுதியிலேருந்து இந்த தொகுதிக்கு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் பிஎம்கே சார்பாக நம்ம எம் திலகம்மா போட்டிடுறாங்க. பிஎம்கே வேட்பாளர் எல்லாமே கடைகளில் போய் வடை சுடுறது, விவசாயம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களாக இணைஞ்சு செய்கிறேன்னு சொல்கிறாங்க. தொகுதி யாருக்கு ஃபேவராக இருக்க போகுதுன்னா ஒன்று டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கேக்கு தான். ஏன்னா 3 டிஎம்கே எம்எல்ஏ இருக்காங்க, 3 ஏடிஎம்கே எம்எல்ஏ இருக்காங்க. தொகுதி வந்து இழுபறியாக தான் இருக்கும் நினைக்கிறேன். கரூர் தொகுதியில KS ஜோதிமணி போட்டிடுறாங்க, காங்கிரஸ் சார்பா போட்டிடுறாங்க. KRC தங்கவேல் போட்டிடுறாரு, மதிமுக சார்பா போட்டிடுறாரு. எம்ஜிஆர் மன்ற செயலாளர் இருக்காரு. நெக்ஸ்ட் VV செந்தில்நாதன் பிஜேபி சார்பா போட்டிடுறாரு. இங்க 4 டிஎம்கே எம்எல்ஏ இருக்காங்க, ஒரு ஏடிஎம்கே எம்எல்ஏ இருக்காங்க, ஒரு MNMK எம்எல்ஏ இருக்காங்க, மனித மக்கள் கட்சியோட எம்எல்ஏ இருக்காங்க. ஆனா இங்க வின் பண்ண போறது யாருன்னா காங்கிரஸ் சார்ந்த ஜோதிமணி தான். இப்ப கொஞ்சம் மக்கள் கிட்ட கொஞ்சம் எதிர்ப்பும் கிளம்பி இருக்குது. இவங்க 5 வருஷமா அங்கேயே இருந்துட்டாங்க. இதை தாண்டி ஜோதிமணி வெற்றி பெறாங்களான்றதான் நம்ம இந்த தொகுதியில் நம்ம பார்க்க வேண்டி இருக்குது.